अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओं भूमिष्ठाभिनयात्र भूस्त्रिगतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाच्जगत्। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्तां अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान्मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। சிவசர்மன் கணங்கள் கிட்ட கேட்கிறார், கோயம் கிருஷானு கஸ்யாம் சூனு கதமிதம் பதம் ஆக்னேயம் லப்தமேதேன ப்ரூதமேதன் மமாக்ரதா. யார் இந்த கிருஷானு? அக்னி எப்படி உருவானார்? கஸ்யாயம் சூனுஹோ, யாருனுடைய புத்திரன்? கதமிதம் பதம், இப்படிப்பட்ட ஒரு பதத்தை எப்படி அடைஞ்சார்? ஆக்னேயம் லப்தம், இந்த பதமானது அக்னி பதத்தை எப்படி அடைஞ்சார் அவர்? ஏதேன ப்ரூதம் ஏதேன லப்தம் கதம் ப்ரூதம் ஏதன் மமாக்கிருதா. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த தேவதா ரூபங்களும் ஏதோ ஒரு ஜென்மா யாரோ எடுத்து அந்த ஜீவாத்மா தான் இந்த அக்னி பதத்தை அடைஞ்சாள். எப்படி இந்திர பதமானது 100 அஸ்வமேதங்கள் பண்றதுனால அடையப்படுறதோ அந்த மாதிரி மற்ற தேவதா ரூபங்களும் இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் தான். ஆனா இவை மனுஷ தேகம் இல்லாமல் தேவ சரீரம் எடுத்து தேவதா ரூபமாக இயங்கின்னு இருக்கு அப்படிங்கிறத இங்க புரிஞ்சிக்க முடியாது. அதனால்தான் சிவசர்மன் கேட்கிறார், எப்படி இது ஏற்பட்டது? யார் இவர்? யாருடைய புத்திரனா பிறந்து இப்படி தேவதா ரூபத்தை அடைஞ்சார்?
அப்படின்னு கேள்வி கேட்கவும் கணாபூச்சது கணங்கள்லாம் சொல்றது ஆகர்ணிய மகாபிராஜ்ய வர்ணயாவோ யதா ததம் யோயம் யஸ்ய யதானேன பிராபி ஜோதிஷ்மதீபுரி. இந்த ஜோதிஷ்மதிங்கிற நகரத்தை எப்படி அவன் அடைஞ்சான்? யோயம் யஸ்ய யதா, இது மூணுத்தையும் நான் சொல்றேன். இவர் யார், யாருனுடைய மகன், எப்படி நடந்தது, இது எல்லாத்தையும் சொல்றோம். ஆகர்ணய, இதை நன்னா கேளுங்கோ. மகாபிராஜ்ய வர்ணயாவஹா, நாங்க வர்ணிக்கிறோம். யதாததம் எப்படி நடந்ததோ அதை அப்படியே வர்ணிக்கிறோம். மகாபுத்தியாலன்னு நீங்கள் இதை சிரவணம் பண்ணணும், ஆகர்ணிய கேட்டுங்கோ அப்படின்னு கணங்கள் சொல்றது. நர்மதாயாஸ்தடே ரம்யபுரே நர்மபுரே புராரிபக்தா புண்ணியாத்மா அபவத் விஸ்வானரோ முனிஹி. நர்மதாயாக தட்டே, நர்மதையின் தீரத்துல, ரம்யே புரே, ஒரு அருமையான அற்புதமான ஒரு நகரத்துல, நர்மபுரே புரா, புரா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடின்னு அர்த்தம். நர்மபுரே, நர்மபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் நர்மதா தட்டத்துல இருந்தது. அங்க புராரி பக்தா, முராரின்னா மகாவிஷ்ணு, புராரின்னா பரமேஸ்வரன், புறத்தை அழித்தவர்னு அர்த்தம். திரிபுராரின்னு பேர் சொல்ற மூலியம். திரிபுரஹரம் ஆத்யம் திருநயனம் ஜட்டாபார உதாரம் ஜலதர குஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் இதாலம்பம் ஷாம்பம் சிவம் அதிவிடம்பம் இதி பஜே அப்படின்னு சிவானந்த லஹரியில புராரி அப்படிங்கிறதாக பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணதுனால புராரின் பேரு. அப்பேற்பட்ட புராரியினுடைய பக்தன், புராரி பக்தா புண்ணியாத்மா, நிறைய புண்ணியங்கள் செஞ்சவனாக இருக்கார் ஒருத்தர். யாருன்னா விஸ்வானரோ முனிஹி, விஸ்வானரர் என்கிற ஒரு முனிவர், பெரிய சிவபக்தர். அவர் இந்த நர்மபுரத்துல வசிச்சு வந்தார். ஆனா கிரகஸ்தர்ல பிரம்மச்சரிய தான் அவர். பிரம்மச்சரியாசிரமே நிஷ்டா பிரம்ம யஜ்ஞ ரதசதா சாண்டில்ய கோத்ரா சுச்சிமான் பிரம்மதேஜோ நிதி வசி. பிரம்மச்சரியாசிரமத்தில் இருந்துருக்காராம். பிரம்ம யஜ்ஞத்துல நிஷ்ட வச்சுருக்கார். பிரம்ம யஜ்ஞம்னா வேதத்தை சொல்றது. தினம் பிரம்ம யஜ்ஞம் பண்றமே, அந்த 10 நிமிஷம் பண்றதில்ல. பிரம்ம யஜ்ஞம்னா பிரம்மன்ற பதத்துக்கு பல அர்த்தம் உண்டு. பிராமணனுக்கு பிரம்மன்னு பேர் உண்டு, வேதத்துக்கு பிரம்மன்ற பேர் உண்டு, பிரம்மா சதுர்முக பிரம்மாவுக்கு பிரம்மன்ற பெயர் உண்டு, பரபிரம்மத்துக்கு பிரம்மன் பெயர் உண்டு. இப்படி பல விஷயங்களுக்கு பிரம்ம பிரிகி விருத்தவ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வர்றதுனால இருக்கிறதுலே உயர்ந்ததானதுங்கிறதுனால வேதம். வேதம் வித்யை அனந்தம், வித்யை அனந்தம். 4 வேதம்னு பிரித்து வியாசாச்சாரியால் பண்ணாலும் வேதம் அனந்தம். எல்லா விதமான வித்தியையும் வேதம் தான். வேத வித்யா விதத்தே எதனால தெரிஞ்சு கொள்ளப்படுறதோ அதுக்கு வேதான் பேர். வித்துனாலே தெரிந்து கொள்ளுதல், ஞானத்தினுடைய பண்டார், அதுதான் வேதம். அதனால அதுக்கு பிரம்மங்கிற பதம் உண்டு. பிரம்ம யஜ்ஞா, அந்த வேதத்திலேயே பண்ணக்கூடிய யஜ்ஞம். வாயால வேதத்தை சொல்றது, காதால கேட்கறது, வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை பண்றது, வேதத்துக்காகவே அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்குன்றதுக்கு பிரம்ம யஜ்ஞம்னு பேர். அந்த பிரம்ம யஜ்ஞ ரதா, அதுலேயே மனசர் செலுத்தின் இருக்காராம் சதா. அப்படிப்பட்டவராகியவர் சாண்டில்ய கோத்ரஹா, சாண்டில்ய முனிவரனுடைய ஷண்டிலா அப்படிங்கிறது சாண்டில்யா, சாண்டில்ய கோத்திரம். சுச்சிமான சுத்தமானவர், பிரம்ம தேஜஸோடு கூடியவர். பிரம்ம தேஜோ நிதிஹி, அப்படியே கடல் மாதிரி இருக்கான் பிரம்மச்சரியம் அவர்கிட்ட. பிரம்ம தேஜஸ் அவர்கிட்ட எடுக்க குறையலையா. எப்படி இருந்தாலும் பிரம்ம தேஜஸ் பிரகாசிச்சுட்டு இருக்கு. வசி, தன்னை வசத்துல வச்சுட்டு இருக்கக்கூடியவர். இந்திரியங்கள் நவத்வாரே புரே திரேகி அப்படின்னு அங்க வஷிங்கிற பதத்தை பகவான் கீதையில சொல்றாராம். இங்கேயும் வஷி
அப்படின்னு தன்னுடைய இந்திரியங்களை வசம் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால வஷிங்கிற பெயர். விஜாதா அகில சாஸ்திரார்த்தா லௌகிகாச்சார சஞ்சுரா கதாச்சிந்தயாமாச ஹிருதி தியாத்வா மகேஸ்வரம். எப்படிப்பட்டவர்னா அகில சாஸ்திரார்த்த விஜாதா, இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களும் அதனுடைய அர்த்தத்தையும் நன்றாக அறிந்தவர். லௌகிக ஆச்சார சஞ்சுரஹா, லௌகிக ஆச்சாரங்களையும் எப்படி எந்த விஷயங்கள் செய்யணுங்கிறதும் அவருக்கு தெரியுமா. சாஸ்திரங்களும் தெரியும், லௌகிகமும் தெரியும். ஏன்னா ரெண்டும் தெரியணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகார் பலகற்றும் கல்லாதவர்னு வள்ளுவர் சொல்றாரான்னு. லௌகிக ஆச்சாரம் தான் உலகத்தோடு ஒற்ற ஒழுகல்ன்றது. என்ன லௌகிக ஆச்சாரம்? லௌகிக ஆச்சாரத்துல சாதுரியம் இருக்கணும். அதனால்தான் பலகற்றும் கல்லாதவர். அகில சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் லௌகிக ஆச்சாரம் தெரியலன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் அந்த திருக்குறளோட அர்த்தம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகார் பலகற்றும் கல்லாதவர்னு விஜாதா அகில சாஸ்திரார்த்தோ லௌகிகாச்சார சஞ்சுரா கதாச்சின் சிந்தையாமாச கிருதி தியாத்வா மகேஸ்வரம். பரமேஸ்வரனை மனசுல தியானம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பத்தி விசாரம் பண்றாராம். அவர் என்ன பண்றார்? சதுர்ணாம் அபி ஆசிரமானாம் கோதீவ ஸ்ரேயசே சதாம் யஸ்மின் பிராப்னோதி சம்ஷுண்ணே பரத்ரேஹச வாசுகம். 4 விதமான வர்ணங்கள் இருக்கு, ஆசிரமங்கள் இருக்கு. இந்த 4 ஆசிரமங்கள்ல எது நன்மையை பண்ணக்கூடியது? அதீவ ஸ்ரீ, எல்லா நன்மையை தான் பண்ணும். இருந்தாலும் எது இருக்கிறதுலயே அதிகமான மக்களுக்கு நன்மையை பண்ணக்கூடியது அப்படின்னு விசாரம் பண்றான். சதுர்ணாமப்பி ஆசிரமானாம் கஹா அதீவ ஸ்ரேயசே, எது அதீவ ஸ்ரேயச கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றா. சிந்தனம் பண்றாரா. யஸ்மின் பிராப்னோதி சம்ஷுன்னே பரத்ர இஹ வா சுகம். பரத்திரனா அடுத்த ஜென்மாலையோ இல்லை அடுத்த லோகங்கள்லையோ இல்லை இகச்ச இங்கேயோ சுகத்தை கொடுக்கக்கூடியது எது? எஸ்மின் பிராப்னோதி, எதுல எந்த விதமான ஆச்சாரம் ஆசிரமத்துல சரியாக இயங்கிறதுனால இந்த ஜென்மாலையும் சரி அடுத்ததாக வரக்கூடிய லோகங்கள்லையோ ஜென்மாக்கள்லையோ க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது எந்த ஆசிரமம்னு விசாரம் பண்றாராம். இத்தஸ்ரேயஸ்விதம் ஸ்ரேயஸ்விதம் து சுககரம் பவேத் இத்தம் சர்வம் சமாலோட்ய கார்ஹஸ்தம் பிரசசம்சா. இதுல சுகம் வருது, இதனால இதுல ஸ்ரேயஸ் வருது அப்படின்னு விசாரம் பண்ணி 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 சர்வம் ஆலோட்ய எல்லா விஷயத்தையும் ஆலோசிச்சு பார்த்து கடைசியில சொல்றாராம் கார்ஹஸ்தியம் பிரசசம்சா. கிரகஸ்த தர்மம் தான் உயர்வானதுன்னு அதை பிரசம்சை பண்றார். பிரம்மச்சாரி கிரகஸ்தோவா வானப்பிரஸ்தோத பிக்ஷுகா ஏஷாம் ஆதாரபூதோசௌ கிரகஸ்தோ நான்யதா இதிச்சா. ஏன்னா பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாவத்தா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனாவத்தா இருந்தாலும் சரி, பிக்ஷை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இவா எல்லாருக்கும் எது ஆதாரம்னா கிரகஸ்தம் தான் ஆதாரம். பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடுறது, வஸ்திரம் கொடுக்கறது, அவனுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா கிரகஸ்தந்தான். வானப்பிரஸ்தனுக்கு கொடுக்குறவன் யாருன்னா அவன் கிரகஸ்தந்தான். பிக்ஷுகன்ற வார்த்தையே சன்னியாசிக்கு பரியாயமாக தான் இங்கே சொல்லப்படுது. எல்லாரெல்லாம் பிக்ஷை எடுக்க முடியாது. சன்னியாசியும் பிரம்மச்சாரியும் பிக்ஷை எடுக்கலாம். பிரம்மச்சாரின்னு பிரித்து கொடுத்ததுனால இங்கே பிக்ஷுகா அப்படிங்கிறது சன்னியாசியை தான் சொல்றது. அப்போ சன்னியாசிக்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னா கிரகஸ்தன் தான். அதனால இல்லை மற்ற கிரகஸ்தன் அதிதியா வர்றவன் அவளுக்கும் கிரகஸ்தன் தான் ஆதாரமா இருக்கான். அதனால ஏஷாம் ஆதாரபூதோசோ கிரகஸ்தா நான்யதா ச இத்திச்ச. அதனால வேற யார் இதுக்கு இவாள் எல்லாரையும் பார்த்துக்கிறா? எல்லா ஆசிரமங்களையும் தாங்கி பிடிக்கிறது கிரகஸ்தந்தான் அப்படிங்கிறதுனால அதுதான் உயர்ந்தது. இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு ஆதாரமா இருக்கிறது கிரகஸ்த தர்மம் தான். கிரகஸ்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணாதான் மற்றவா எல்லாரும் ஒழுங்கா இருக்க முடியும். இன்னைக்கு கிரகஸ்தாள் எத்திகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் சாப்பாடு போடுறது கிடையாது, ஸ்வயம் கூட ஆற்றுல சமைக்கிறது கிடையாதுன்ற லெவலில் போயிட்டதுனால இந்த தர்மம் க்ஷீணிக்கு போயிடுது. இப்போ சன்னியாசிகள் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? இது எங்கே போய் பிக்ஷை எடுக்கிறது?
என்ன ஒரு அக்ரஹாரம்னு போனால் தெரியும், இந்த இடத்துல போய் அவளுக்கு நியமம் இருக்கிற சன்னியாசிகள் இங்கே போய் சாப்பிடலாம், ஏன்னா இங்கே இன்னார் இருப்பா, இந்த மாதிரி சமைப்பா, இந்த ஆச்சாரங்கள் இருக்கும், ஸோ அங்கே போய் பிக்ஷை எடுக்கலாம். இன்னைக்கு அப்படி இருக்கா? அக்ரஹாரம்னு ஒன்று உண்டாடினா அக்ரஹாரம்னு லம்பை தெருன்னு மாறி போயிடுச்சு. இல்லைன்னா என்னன்னா சுப்பிரமணிய வீடு பக்கத்தில் டேனியல், பக்கத்தில் வந்து மணிசங்கரர், அதுக்கு அடுத்தது அப்துல் வஹாப், இப்படி இருக்கு. எங்கே போகிறதுன்னு இவருக்கு என்ன தெரியும்? அது தெரியாது. அப்படியே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பிக்ஷை எடுத்தாலும் அங்கே இருக்கிற கிரகஸ்தன் ஆச்சாரமாக இருக்கானா, அவன் பிக்ஷை போடுறது தகுதி உடையவனா இருக்கானா, இல்லை பிக்ஷை தான் போடுறானா பார்த்தா அதுவும் இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா சன்னியாசிகள்லாம் ஆசிரமம் வைக்க வேண்டியதாக போயிடுது. ஏன்னா அவனும் ஏதோ ஒரு விதமாக சன்னியாச தர்மத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறதுனால அங்கே உட்காந்துன்னு பாடம் படிக்க வைக்கிறது, அதிலிருந்து ஏதாவது அவளுடைய பிக்ஷைக்கான தேவையானதையும் எடுத்துட்டு வாழறதுன்னு ஆகிப்போயிடுது. பரமஹம்ச பிராரிபுராஜக சன்னியாசி இன்னைக்கு யாருமே இல்லைன்னு சன்னியாசியை திட்டி என்ன பிரயோஜனம்? கிரகஸ்தனாக இருந்து சன்னியாசாசிரமத்தை வந்து ஆதரிக்க முடிஞ்சாதானே அவா இருக்க முடியும். அப்போ அதுக்கான ப்ரொவிஷன் இல்லாமல் எடுத்து பிரம்மச்சாரிக்கும் சரி வானப்பிரஸ்தி பிக்ஷு இந்த தர்மங்கள்லாம் வந்து க்ஷீணிக்கிறதுக்கு காரணம் எதுன்னா கிரகஸ்த தர்மம் க்ஷீணிச்சா அது எல்லாம் க்ஷீணிச்சு போயிடுறது. அதனால்தான் தர்மி ரக்ஷணம் தான் தர்ம ரக்ஷணம். தர்ம ரக்ஷணம் பண்றான், தர்ம ரக்ஷணம், தர்மம்ன்றது ஒரு அப்டிராக்ட் திங். அதை எப்படி ரட்சிக்க முடியும்? யார் அதை அனுஷ்டானம் பண்றானோ அவனை ரட்சிக்கணும். அப்போ சன்னியாச தர்மம் பண்றவனை நீ ரட்சிச்சாதான் சன்னியாச தர்மம் ரட்சிக்கப்படும். பிரம்மச்சரிய தர்ம ரட்சணம் பண்றவனை ரட்சிச்சாதான் பிரம்மச்சாரியம் ரட்சிக்கப்படும். அது மாதிரி ரட்சிதா தர்மஹா ரக்ஷதி, காப்பாற்றப்பட்ட தர்மம் உன்னை காப்பாற்றுகிறதுன்னு சொல்றது. தர்மோ ரக்ஷதி ரட்சிதான்னு அதான் அர்த்தம். அதனாலதான் நம்ம கீதைக்கு பாஷ்யம் பண்ணும்போது பிராமணத்துவ ரட்சணத்தினாலதான் வர்ணாசிரம தர்மம் ரட்சிக்கப்படுறது. தததீனத்வாத் அப்படின்னு போடுற. வர்ணாசிரம தர்மம் எதை ஆதாரமாக வச்சிருக்குன்னா பிராமண தர்மத்தை ஆதாரமாக வச்சு, கிரகஸ்த பிராமணன் தான் சர்வ தர்ம ஆதாரம். அதனால பகவான் வந்து யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிராமணத்துவ தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காக தான் கீதையில் பகவான் வந்து அவதாரம் பண்ணேன்னே சொல்றார். அப்போ அதுவும் கிரகஸ்த பிராமண தர்மம் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டா மற்ற ஆசிரமங்கள் ரட்சிக்கப்படுறது, மற்ற வர்ணங்கள் ரட்சிக்கப்படுறது, தேசத்துல தர்மங்கள் ரட்சிக்கப்படுறது அப்படிங்கிறது பிரசித்தம். ஆச்சாரியால் அதை தானே சொல்றார். ஆச்சாரியாலோட பாஷ்யம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. வர்ண தர்மங்களை வந்து ரட்சிக்கணுங்கிறது தான் பகவான் வந்தார். வர்ண தர்மம் ரட்சிக்கப்படணும்னா பிராமணத்துவ ரட்சணம் ஆகணும், பிராமணத்துவ ரட்சணம் பண்றதுதான் உத்தேசம். அதை சொல்றதுக்காக தான் இங்க அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். க்ஷத்ரியனாகி அர்ஜுனனுக்கு பண்ற உபதேசம் முக்காவாசி பார்த்தோம்னா பிராமண தர்மத்தை சொல்றதாக தானே இருக்கு அங்க. அதனால அததான் இங்க சொல்றார். கிரகஸ்தா ஆதாரபூதா தேவைர் மனுஷ்யைஹி பித்ருபிஹி திரியக்பிஹி உபஜீவியதே கிரகஸ்தா பிரத்யகம் யஸ்மாத் தஸ்மாத் சிரேஷ்டோ கிரகாஸ்ரமி. வெறும் மற்ற பிரம்மச்சாரி கிரகஸ்தன் முதலான மனுஷியா மட்டும் இல்ல, தேவர்களுக்கு யார் கொடுக்குறான்னா, தேவர்கள் எதை ஆசிரிச்சிருக்கான்னா யஜ்ஞ யாகாதிகள் தானே. தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேய பரமவாப்ஸ்யத அப்படின்னு கீதையில சொல்றாரோன்னு பகவான். தேவர்களை வந்து யாரு வந்து அவளுக்கு வந்து தேவையானதை கொடுக்குறான்னா மனுஷன் தான் கொடுக்குறான். மனுஷனுக்கு தேவையானது யார் கொடுக்குறான்னா தேவர்கள் தான் கொடுக்குறா. அதனால பரஸ்பரம் தேவர்களும் மனுஷர்களும் ஒருத்தர ஆசிரியச்சிருக்கிறதுனால அவ காரியத்தை சரியா பண்ணாதான் உலகம் இயங்கிறது. தேவதைகள் தன்னுடைய காரியத்தை நிக்காம செஞ்சுன்னு இருக்கு. அவைகளுக்கு செய்ய வேண்டியதை மனுஷன் சரியா செய்யணும்னு அங்க கீதையில சொல்றார் பகவான். அப்போ தேவைகி மனுஷியை பிதிருபிகி பிதருக்கள் திரியக்பிகி இந்த மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் உபஜீவியதே, எல்லாம் கிரகஸ்தனை ஆசிரியிச்சு தான் வாழறது. கிரகஸ்தா பிரத்யகம் யஸ்மாத் தஸ்மாத் சிரேஷ்டா கிரகாஸ்ரமி. அதனால எது சிரேஷ்டம்னா
கிரகஸ்த தர்மம்தான் சிரேஷ்டம், இருக்கிறதுலே உயர்வானது அப்படின்னு சொல்லி கிரகஸ்தன் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப சொல்றார். அஸ்னாத்வா சாப்பி அஹுத்வா வா அதத்வா வா அஸ்னாதியோ கிரகி தேவாதீனாம் ரிணீபூத்வா நரகம் பிரதிபத்தியதே. குளிக்காமையோ, அஸ்னாத்வா அகுத்வா ஹோமங்கள் பண்ண வேண்டிய அக்னிஷ்டோமம் முதலான உபாசனம், அக்னி ஹோத்திரம் முதலான ஹோமங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணாம, அகுத்வா வா அதத்வா செய்ய வேண்டிய தானங்கள் அதையும் செய்யாம, அஷ்னாதியோ கிரகி யாரு தான் மட்டும் உட்காந்து சாப்பிட்றானோ அவன் தேவாதீனாம் ரிணி பூத்வா தேவதைகளுக்கு கடனாளியாய் நரகம் பிரதிபத்தியதே நரகத்தை போய் அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அதனால உயர்ந்த தர்மங்களை நித்திய தர்மமாக சொல்லியிருக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். என்ன, யார் தன்னுடைய சாப்பாடை யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடணும், குளிக்காம சாப்பிடக்கூடாது. அப்புறம் யாக யஜ்யங்கள் பண்ண வேண்டியதை பண்ணாம சாப்பிடக்கூடாது, தானங்கள் பண்ணாம சாப்பிடக்கூடாது, தேவதைகளுக்கு ஆராதனை பண்ணாம சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கு. அதை செய்யலைன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்றது சாஸ்திரம். அஸ்னாதியாசி மலம் புங்தே அஸ்நாதாசி மலம் புங்தே அஜபி பூயசோனிதம் அஹுதாசி கிருமீன் புங்தே அப்பி அதத்வா விட்விபோஜனா. குளிக்காம அஸ்நாத ஆசி, அசனம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். எவன் குளிக்காம சாப்பிட்றானோ அவன் மலத்தை சாப்பிட்றதுக்கு சமம். மலம் புங்தே, மலத்தை சாப்பிட்றது சமம். அஜபி பூயசோனிதம், ஜபம் பண்ணாம சாப்பிட்றவன் ரொம்ப கீழான ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம். அகுதாஷி கிருமீன் புங்தே, ஹோமம் பண்ணாம சாப்பிட்றவன் கிருமி போஜனம் பண்றதுக்கு சமம். கிருமிகளை சாப்பிட்ற மாதிரி அவன் சாப்பிட்றது கிருமியை சாப்பிட்றதுக்கு சமம்னா. அதத்வா விட்விபோஜனா, தானம் பண்ணாம சாப்பிட்றதுக்கே அது விஷபோஜனம் பண்றதுக்கு சமம். இப்படி ரொம்ப கீழ்மையாக போயிடுறது நீ செய்ய வேண்டிய தர்மங்களை பண்ணாமல் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா. பிரம்மச்சரியம் கார்ஹஸ்தியே யாதிருக் கல்பனையோஜிதம் ஸ்வபாவ சபலே சித்தே கொதாத்ருக் பிரம்மச்சாரிணி. பிரம்மச்சாரி அகம், பிரம்மச்சரியம் ஹி கார்ஹஸ்தியே ஸ்வபாவ சபலே சித்தே கொதாத்ருக் பிரம்மச்சாரிணி. கிரகஸ்தத்துல இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய விரதம் இருக்கே அது ரொம்ப உயர்ந்ததான பிரம்மச்சரியம். ஏன்னா கிரகஸ்தன் இல்லாதவன் பிரம்மச்சரியா இருக்கிறது என்ன பெரிய விஷயம். சபலஜித்தம் இருக்கும் பொழுது, சபலஜித்தம் இருந்தும் கிரகஸ்தனா இருக்கவன் பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடிச்சான்னா அது உயர்ந்தது. ஏன்னா இந்த விஸ்வானரன்னு இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த நர்மதா தீரத்துல இருக்கிற இவன் தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிரம்மச்சரியத்தினுடைய உயர்வை பத்தி விசாரம் பண்றான். பிரம்ம தேஜஸோடு கூடியவன், சாஸ்திரஜன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டதாகிய அவனோட புத்தியில இது தோன்றது. நான் பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது ஒரு விஷயம், ஆனா கிரகஸ்தனாக இருந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது சாமானிய விஷயம் இல்லைன்னு அவன் சிந்தனை பண்றான். ஏன்னா அப்புறம் விவாகமாகி அவன் பிரம்மச்சரியம் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய பத்னியானவள் தனக்கு ஒரு
சந்தானம் வேணும்னு இவர்கிட்ட யாச்சித்ததுக்கு அப்புறம் சரி இவனுக்கு தரேன்னு சொல்லி கர்ப்பாதானத்தை ஈஸ்வரனுடைய ஒரு தியானபூர்வகமாக கர்ப்பாதானம் பண்ணி இந்த அக்னியினுடைய ஒரு உற்பத்திக்கு காரணமானார்னு இந்த விற்த்தாந்தம். அதனால இங்க பிரம்மச்சரியத்தினுடைய விசேஷத்தை சொல்றார். ஹட்டாத்வா லோகபீத்யாவா ஸ்வார்த்தாத்வா பிரம்மச்சரிய பாக் சங்கல்பயதி சித்தே சேத் கிருதமப்யகிருதம் ததா. ஹட்டத்தினால நான் பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படிங்கிறதுனாலயோ இல்ல லோகபீத்யா உலகம் என்ன சொல்ல போறதுங்கிற பயத்தினாலேயோ சுவார்த்தத்தினாலேயோ ஒருத்தன் பிரம்மச்சரியம் வச்சுட்டான்னா அந்த பிரம்மச்சரியம் சங்கல்பயத்தி சேத் கிருத்தமபி அகிருதம், அது ஒரு பிரம்மச்சரியமாகாது. சுதமாகவே சுவாபாவிகமாக பிரம்மச்சரிய அனுஷ்டானம் ஒருத்தனுக்கு வந்ததுனாதான் அது உயர்வா சொல்ல முடியும் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டான். பரதார பரித்யாகாத் ஸ்வதார பரிதுஷ்டிதா ரிதுகாலாபிகாமித்வாத் பிரம்மச்சாரி கிரகீரிதா விமுக்தராகத்வேஷः யः காமக்ரோதவிவர்ஜிதः சாக்னிஸ்ஸதார சகிருஹீவான் அப்ரஸ்தாத் விசிஷ்யதே வைராக்யாத் கிரகமுத்ஸ்ருத்ய கிரகதர்மான் விஸ்மரேத் சபவேத் உபயப்பிரஷ்டோ வானப்பிரஸ்தோ நவாகிருஹி அயாஜிதோபஸ்திதயா யோ விருத்யா வர்த்ததே கிருஹி ஏன கேனபி சந்துஷ்டோ பிக்ஷுகாத் சவிசிஷ்யதே. கிரகஸ்தன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு பரதாரா தப்பா பார்க்கக்கூடாது. அப்புறம் விமுக்த ராகத்வேஷனாக இருக்கணும், ராகத்வேஷம் இல்லாதவனா இருக்கணும், காமக்ரோதங்கள் இல்லாமல் இருக்கணும், அக்னியோட கூட இருக்கணும். சாக்னிஹி சதாரஹ, எப்பவும் பத்னியோட சேர்ந்து வாழணும், அக்னி உபாசனாதி கர்மாக்களை ஒழுங்கா பண்ணணும். சக்ரிஹிவான் அப்ரஸ்தாத் விசிஷ்யதே, சக்ரிஹி வானப்பிரஸ்தாத் விசிஷ்யதே, அப்படி இருக்கிறவன் வானப்பிரஸ்தீவனோட அவன் தான் உயர்ந்தவன். ஏன்னா வைராக்கியாத்து கிரகமுத்ஸ்ருத்ய கிரகதர்மான் கிருதிஸ்மரேத், யார் ஒருத்தன் ஒரு சடால்னு ஏற்பட்ட அந்த வைராக்கியம், 3 விதமான வைராக்கியம் சொல்ற மொழியோ, ஸ்மசான வைராக்கியம், அது மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க செத்து விட்டாங்கன்னா ஒரு வைராக்கியம் வரும். அப்புறம் குழந்தை பெற்றுட்ட உடனே ஐயோ இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். இந்த மாதிரி வைராக்கியங்கள்லாம் இருக்கு, இது இருந்துட்டு போயிடும் கொஞ்ச நாள்ல. அப்படி இல்லாம ஒரு விசாரம் பண்ணி தான் வானப்பிரஸ்தத்தையோ சன்னியாசத்தையோ எடுத்துக்கணுமே ஒழிய, சரியான ஒரு நிலை வரும்பொழுது எப்போ சன்னியாசம் எடுத்துக்கணும்னு கேட்டால் எங்கள் குருநாதர் சொல்லுவார், நீ சன்னியாசம் வேணும் உனக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் எடுத்துக்காத. நீ சாஸ்திரம் கேட்டுட்டே இரு, கர்மயோகம் பண்ணிகிட்டே இரு, சிரவணம் பண்ணி எப்போ உனக்கு சன்னியாசம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான், எனக்கு ஒன்றும் எடுத்துக்கணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை, நான் இருக்கிறபடிக்கே விசாரம் பண்ணிட்டு நான் பாட்டு இப்படியே எடுத்துக்க முடியும்னு உனக்கு எப்போ நிலை வருதோ அப்போ நீ சன்னியாசத்தை எடுத்துன்று. ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை வர போகிறது இல்லை சன்னியாசத்தினாலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பரிபக்குவம் தானாக ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணுமே ஒழிய, இங்கே வைராக்கியாத்து கிரகமுத்ஸ்ருத்ய ஒரு அவசரத்தில் வீட்டை விட்டுட்டு கிரகதர்மான் கிருதிஸ்மரே, போன இடத்துல உட்காந்து வீட்டில் நடக்கிறதையே அந்த பிரச்சனைகளே புத்தியில் யோசிச்சுட்டு இருந்தா சபவேது உபயப்பிரஷ்டா, அவன் கிரகஸ்த தர்மத்தையும் விட்டதாச்சு, வானப்பிரஸ்த தர்மத்தையும் விட்டதாச்சு. அதனால அது அவ்வளோ உயர்வு இல்லை. வானப்பிரஸ்த நவா கிரகி, வானப்பிரஸ்தியும் இல்லை கிரகஸ்தனும் இல்லைன்னு ஆயிடும். அதனால அப்படி பண்ணாதேன்னு சொல்றார், பண்ணப்படாதுன்னு இவர் யோசிக்கிறார். அயாச்சிதோபஸ்திதயா யோ விருத்யா வர்த்ததே கிரகி, யாஜனம் பண்ணாமல் என்ன தன்னையே அயாச்சித உபஸ்திதையா, தன்னுடைய தனக்கு என்ன யாச்சிக்காமல் என்ன வருதோ, யோ விருத்தியா வர்த்ததே கிரகி, அதை வச்சுன்னு வாழ்க்கையை நடத்துறவன் ஏனகேனாப்பி சந்துஷ்டா, என்ன கிடைச்சதோ அதுல சந்தோஷத்தை அடைஞ்சுண்டு பிக்ஷுகாத் சவிசிஷ்யத்தை, சன்னியாசியோட அவன் உயர்ந்தவன்.
எதிர்ச்சா லாபசந்துஷ்டா துவந்தாதீதோ விமத்சரா சமசித்தாம சித்தவுச்சேன்னு பகவான் கீதையில சொல்றாரோ. என்ன எது கிடைச்சதோ எதிர்ச்சா லாபசந்துஷ்டா, எது கிடைச்சதோ எது கிடைக்கலையோ அதுக்கு ஏற்றதாக பார்த்துட்டு வாழ. சமஹா சித்தாவ சித்தவுச்ச, ஒன்று கிடைச்சி சித்தி அடைஞ்சிட்டோம், சித்தி அடையலை, ரெண்டுத்துலேயும் சமம். அதனால தான் சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே அப்படின்றது தான் யோக நிலை. சமத்துவமான நிலை தான் யோக நிலைன்னு சொல்ற. அதனால்தான் இந்த இடத்துல சமசித்தாவ சித்தவுச்ச அப்படின்னு சித்தி அசித்தி ரெண்டுமே, சித்தி இல்லாததன் கிடைக்கணுங்கிறது கிடைக்காம போனாலும் தனக்கு எது வருதோ எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம்னு பகவத்கீதையில சொல்றார். என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். நிஜ கர்ம உபாத்தம், நீ பண்ணியிருக்கிற கர்மானால உனக்கு எது ஏற்படணும் இருக்கோ அது ஏற்படணும். ஈஸ்வர பிரசாதமாக தான் இந்த வாழ்க்கை. எல்லாமே பகவான் கொடுத்தது தானே. நம்ம நினைச்சா இங்க பிறந்தோம், இந்த தேகம் பகவான் கொடுத்தது, இந்த புத்தி பகவான் கொடுத்தது, இந்த அப்பா அம்மா பகவான் கொடுத்தது, இந்த அண்ணா தம்பி பத்தினி புத்திரன் எல்லாம் கிடைக்கிறது தான். இந்த மனுஷிய பிரயத்தனம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம். அப்படியே பண்ணாலும் ஏதோ ஒன்றுக்கு மேலே நின்றுட்டு தான் அதை பண்ணுறோம். சப்த வட நியாயம்னு ஒன்று சொல்றது உண்டு. பசி தீர்ற மாதிரி ஒரு வடையை கொடுறான்னு ஒருத்தன் ஹோட்டலுக்கு போய் கேட்டான். பசி தீர்ற வடையை கொடு, அதுக்கு பைசா கொடுக்குறேன் சொன்னா அதோ கொண்டு வரேன்னா கொண்டு கொடுத்தான். ஒரு வடையை கொடுத்தான் பசி போல, ரெண்டாவது கொடுத்தான் போல, இன்னொன்று கொண்டா, ஏழாவது வடையை கொடுத்தான். சாப்பிட்டு முடிச்சான், பசி போயிடுத்து. வடை எவ்வளோன்னா ஒரு வடை 15 ரூபா. பில்லு கொண்டு கொடுத்தான் 105 ரூபான்னு. அதெல்லாம் கிடையாது, இருந்தா 15 ரூபான்னு. ஏடா 15 ரூபா கொடுக்குற 7 வடை சாப்பிட்டேன்னா, நீ 7 வடை போட்டது ஏன் தப்பு கிடையாது, பசி போற மாதிரி வடையை கேட்டேன், அதை நீ 7ஆவதா தான் கொண்டு வந்து கொடுத்த. அந்த வடைக்கு தான் நான் காசு கொடுப்பேன், முன்னாடி கொடுத்த 6 வடைக்கெல்லாம் நான் காசு கொடுக்க முடியாது, ஏன்னா அது பசி போற வடை இல்லைன்னா. என்ன அதற்காதகா 7ஆவது வடையில பசி போகணும்னா முன்னாடி 6 வடை உள்ள போயிருக்கணும்டா. அதுதான் சப்த வட நியாயம்னு சொல்றது. அது மாதிரி நீ ஒன்று பண்றேன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இந்த புராணத்தை ஏற்படுத்தி எழுதி கொடுத்துருக்கார். அதுக்கு முன்னாடி பாஷையை யாரோ உட்காந்து பண்ணி கொடுத்துருக்கா, அதை யாரோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பாடத்தை படிக்க வச்சிருக்க நம்ம தாப்பனார் பாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கார். அது போய் நம்ம படிக்கிறதுக்கு இந்த சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருக்கா ஆற்றுலேருந்து. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா எத்தனை பேருடைய பிரயத்தனத்துக்கு அப்புறம் நம்ம உட்காந்து இதை படிக்கிறோம். அதனால மனுஷனா ஒருத்தன் தான் பண்ணணும்னு ஒன்று கருவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த புத்தினால நான் ஏதோ இதை சாதிச்சிட்டேன்னா, இந்த புத்தியே உனக்கு பகவான் கொடுத்தது, நீயா ஏற்படுத்தின, கொடுக்கப்பட்டதை வச்சு தானப்பா நீ இயங்கின்னு இருக்க. அதனால மனுஷ பிரயத்தனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சொல்பந்தான். ஈஸ்வரனாலதான் இயக்கம் எல்லாம் இயங்கின்னு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்தோட இயக்கும் பொழுது அப்போ எல்லாம் ஈஸ்வர பிரசாத புத்தி. பிரார்த்தயேத் யத் கிஞ்சித் துஷ்பிராபம் வா பவிஷ்யதி அசனேஷு ஜன சந்துஷ்டः சயாதி பதிதோ பவேத். யதி அவன் பிரார்த்தையேத் யத்கிஞ்சிது, அவன் இது வேணும் அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணி துஷ்பிராபம் வா பவிஷ்யதி அசனேஷு ந சந்துஷ்டா, கிடைக்கிற சாப்பாட்டுல சந்தோஷம் இல்லாமல், கிடைக்கிற விஷயங்கள்ல சந்தோஷம் இல்லாமல் எவன் இருக்கானோ, ஆசைக்காக சாப்பிடுறவன் இருந்தா அந்த யத்தியானவனே பதிதனாகிறான் அப்படின்னு சொல்ற. யோசிக்கிறார் இவர். குணாகுணம் விசாரியேத்தம் சர்வை விஸ்வானரோத்விஜா உத்வவாக விதானேன சோசிதாம் குலகன்யகாம். இப்படியெல்லாம் யோசிச்ச பிராமணரான விஸ்வானரா. இந்த இடத்துல தானே அந்த பெயர், இதுக்கு முன்னாடி விஸ்வானர் என்ற பெயர் உபயோகப்பட்டுதான் தெரியல. நர்மபுரே
ஆமா, விஸ்வானரோ முனிஹி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துலதான் அது சொல்ற அந்த பெயர் சொல்லப்படும். குணாகுணம் விசாரிய யுத்தம், இந்த மாதிரி பல விஷயங்களை விசாரம் பண்ணி பண்ணி விஸ்வானரஹா த்விஜஹா, இந்த விஸ்வானரன்ற பிராமணன் உத்வவாக விவாகம் பண்ணிட்டாராம். உத்வாகம் அகரோ, அப்போ விவாகம் பண்ணிட்டு எப்படி பண்ணார்னா விதானேன, எப்படி பண்ணணுமோ அந்த விதானத்துப்படி, வேதம் சொல்லியிருக்கிறபடி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறபடி விவாகம் பண்ணிட்டாராம். சோசிதாம் குலகன்யகா, தனக்கு உச்சிதமான குலத்துல பிறந்த கன்னிகையோட விவாகம் பண்ணிட்டார். அப்ப ஏன் விவாகம் பண்ணிக்கிறார்? ஒரு ஸ்திரீ வேணுங்கிறதுக்காக இல்லை, தர்மத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது, எது சரியான தர்மம், இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம் ஏதோ அதை நான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தர்மம் தான் இருக்கிறதுலயே விசேஷமானது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அதுக்காக விவாகம் பண்ணிட்டார். அக்னி சுஷ்ரூஷண ரதா பஞ்சயஜ்ஞ பராயணா ஷட்கர்ம நிரதா நித்யம் தேவ பித்ர அதிதி பிரியா, பித்ர அதிதி பிரியா. அக்னி சுஷ்ரூஷண ரதா, அக்னி சுஷ்ரூஷா, அக்னிஹோத்திரம் முதலான உபாசனம் முதலான கர்மாக்கள் நித்தியாக்னிஹோத்திரனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த அக்னி சுஷ்ரூஷா செஞ்சு கொண்டு பஞ்சயஜ்ஞ பராயணம், பூதயஜ்ஞம் பித்ருயஜ்ஞம் தேவயஜ்ஞம் முதலான பஞ்ச யஜ்ஞங்களை நித்தியம் பண்ணிண்டு ஷட்கர்ம நிரதோ நித்தியம், என்ன வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய 6 விதமான கர்மாக்களை பண்ணிண்டு தேவ பிதிரு அதிதி பிரியா, தேவர்களுக்கு பண்ண வேண்டிய பண்ணிண்டு, அதிதிகளுக்கு பண்ண வேண்டிய பண்ணிண்டு, பித்திருகளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு வாழ்ந்தாராம். தர்மார்த்த காமான்யுக்தாத்மா சோர்ஜயன் ஸ்வஸ்வகாலதா பரஸ்பரம் அசங்கோச்சம் தம்பத்தியோர் ஆனுகூல்யதா. ஒருத்தர் சகாயிச்சுட்டு வாழ்ந்தா அப்படின்னு சொல்றது இங்க. பரஸ்பரம் அசங்கோச்சம் தம்பத்தியோகோ ஆனுகூல்யம் கானுகூல்யதா, அனுகூலமாக ஒருத்தருக்கு அனுகூலமாக இருந்துட்டு தர்மத்தை செய்தார்கள். தர்மார்த்த காமான், தர்மம் அர்த்தம் காமம் எதெல்லாம் எந்தெந்த நேரத்துல யுக்தமாக இருக்கோ அதுபடி இருந்தார்கள். தகா அர்ஜயன்னு ஸ்வஸ்வகாலத்தகா, அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவ 2 பேரும் ஒருத்தருக்கு அனுகூலமாக வாழ்த்து வந்தார்கள். பூர்வாண்ணே தெய்வீகம் கர்ம சோகரோ கர்மகாண்டவித் மத்தியம் தினே மனுஷ்யானாம் பித்ருணாம் அபரான்னகே. பூர்வான்னத்துல காலையில தேவகாரியங்களை பண்ணணும், அதுபடி பண்ணாராம். கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தேவகாரியங்கள், அக்னிகாரியம், பூஜை முதலானவை எல்லாம் பண்ணி முடிக்கிறார் தினமும். அப்புறம் மத்தியம் தினே மனுஷன் பண்ண வேண்டிய காரியங்களை மத்தியம் தினையில பண்றாராம். அதாவது 10லேருந்து 12 வச்சுக்கலாம். காத்தால 4:30லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 9 மணி வரைக்கும் பூர்வாண்ட வேலைகள்லாம் தேவதாராதனம், அக்னிகாரியங்கள், 10 சந்தியாவதனாதி உபாசனங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மத்தியம் தினமாக இருக்கக்கூடிய 9லேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் மனுஷ கர்மாக்களை பண்றார். அப்புறம் அபரான்னே 11 மணிக்கு அப்புறம் ஆரம்பிச்சு பித்திருக்காரியங்களை பண்ணுவாராம் நித்தியம். ஏவம் பகுதித்தே காலே கதே தஸ்யாக்ர ஜன்மனஹ பாரியா சுச்சிஷ்மதி நாம காமபத்னி வசுவிரதா அபஷ்யன் ஜங்கரமபி சந்ததேஹே ஸ்வர்கசாதனம் விஜ்ஞாய சங்கரம் காந்தம் பிரணிபத்திய விஜிஞபயத்து. அப்படியே காலம் போயிட்டு இருந்தது. அந்த விஸ்வானரனுடைய மனைவியினுடைய பெயர் சுச்சிஷ்மதின்னு பெயர். அவள் ரதி சமமாக தன்னுடைய காரியங்களை பண்ணிட்டு வரார். என்ன ஆனா சொர்க்கத்தை அடையறதுக்கு புத்திரன் இல்லாம இருக்கான். அதை ஏற்படுத்தி கொடுக்கறது தன்னுடைய பத்தியினுடைய ஒரு கடமையாச்சே. அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பேசினாள்னு ஆரம்பிக்கிறது. அபஷ்யன் ஏவம் பகுதித்தே காலே கதே தஸ்ய அக்ரஜன்மனா. அக்ரஜன்மான்றது பிராமணன் அர்த்தம்.
அவனுடைய காலம் இப்படியே போயின்னு இருக்கு. பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்துட்டு இருக்கார். ஆனா பாரியா சுச்சிஷ்மதின்ற அவனுடைய பத்னி, காமபத்னி வசூரதா, லௌகிக விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கக்கூடியதாகிய ரத்தி சமமான ஒரு மனைவி. அவள் அபஷ்யந்தி அங்குரமபி சந்ததேகே என சொர்க்க சாதனமா இருக்கக்கூடிய புத்திரன் இல்லாம போறதை பார்த்த உடனே விஜ்ஞாய சங்கரம் காந்தம், நல்லத சங்கரஹானா இங்க மங்களத்தை பண்ணக்கூடியது தன்னுடைய புருஷன் தான் காந்தம். அவனாலதான் இது நல்லது பண்ண முடியும், புத்திரனை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்ன்றதை புரிஞ்சுட்டு பிரணிபத்திய விஜிஞப்பது, அவனை நமஸ்காரம் பண்ணி அவன்கிட்ட ஒரு விஜாபனத்தை பண்ணாலாம். என்ன பண்றா? சுச்சிஸ்மிதி உவாச்ச, சுச்சிஸ்மிதி சொல்றா, என்ன சொல்றா? ஆரிய புத்திர ஆரிய திஷண பிராணநாத பிரியவிரத ந துர்லபம் மம அஸ்தி இஹ கிஞ்சித் त्वञ्चरणार्चनात् ये वै भोगाः समुचिताः स्त्रीणां ते त्वत्प्रसादतः अलङ्कृत्य मया भुक्ताः प्रसङ्गाद्वश्मितान्यपि सुवासांसि सुवासाश्च श्रुशय्या सुनितं विनि स्रक्ताम्बूलान्नपानाच्च अष्टौ भोगाः स्वधर्मिणाम् एकं मे प्रार्थितं नाथ चिराय कृति संस्थितम् கிரகஸ்தானாம் சமுச்சிதம் தத்துவம் தாத்து மிகார்ஹசி. ரொம்ப ஒரு சௌலபியத்தோட தன்னுடைய கோரிக்கையை ஆரம்பிக்கிறார். ஏ ஆரியபுத்திர, உயர்வான ஒரு ஜென்மா எடுத்தவரே, ஆரிய திஷண பிராணநாத, என் பிராணனுக்கு நாதனாக இருக்க பிரியவிரத, இன்னும் உங்க கூட இருக்கிறதுல எதுவுமே எனக்கு துர்லபம் இல்லை, எதுவும் உங்க சரணத்துல இருக்கிறதுனால எனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்கிறது. ஏவை போகாக சமுச்சிதாக, எது உச்சிதமான போகங்கள் ஸ்திரீகளுக்கு இருக்கோ அது உங்களுடைய பிரசாதத்தினால எனக்கு இருந்துதான் இருக்கு. எனக்கு தேவையான அலங்காரங்கள், நல்ல அரண்மனை, அதே மாதிரி நல்ல வஸ்திரங்கள், அப்புறம் சுஷய்யா நல்ல படுத்துக்கிறதுக்கான இடங்கள், நல்ல சிறக்கு தாம்பூலம், அன்னபானம், 8 போகங்கள், இதெல்லாம் ஒரு ஸ்திரீக்கு தேவையோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசை உறுத்திட்டே இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு நமக்கு தெரியும். அதை பிரார்த்தனை பண்ண போறா. அது எப்படி விஸ்வானந்தர் அவளுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அதை மேற்கொண்டு எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.